அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே தெய்வங்களை குறித்து பேசி வருகிறோம். இப்பொழுது சொல்ல வருகிறது என்னவென்றால், கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். என்னை திட்டுவதற்கும் ஏதுவாக இருக்கும். என்ன சொல்லப் போகிறேன் என்றால், ஒன்றான மெய்தேவனுக்கு, அந்த பிதாவாகிய தேவனுக்கு வேதங்களே கிடையாது என்று சொல்ல வருகிறேன். என்னய்யா 7 கடவுள்ன்றான், அதுக்கு அங்கே ஒரு கடவுள் இருக்கிறாருன்னா, இப்போ என்ன சொல்கிறான்னா வேதங்களே கிடையாதுன்னு சொல்ல வர்றான் அப்படி நீங்கள் நினைக்கலாம். வேதங்கள் அப்போ யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தா, இறைவனுக்கு முன்னதாக 7 விளக்குகள் இருக்கிறது. இது 7 விளக்குகள் என்றும் 7 ஆவிகள் என்றும் 7 கடவுள் என்றும் 7 கொம்புகள் என்றும் 7 கண்கள் என்றும் சொல்லப்படும். இது 7ம் 7 ஒளிகள். இதற்கு 7 இடிகள் என்றும் பெயர். ஒன்றுக்கொன்று பொருந்தாது. இந்த 7 இடிகளும், அந்த 7 இடிகளுக்கும் தான் வேதங்கள் உண்டே தவிர பிதாவுக்கு வேதங்கள் கிடையாது. ஏன் இந்த 7 இடிகளுக்கும் வேதங்கள் உண்டு என்று தெரிய வேண்டுமானால், இந்த 7ம் 7 பகல்களாக இருக்கிறது. இந்த 7 ஒரு விளக்கு தண்டில் இருக்கிற 7 ஒளிகள். அதேபோல் இது 7க்கும் இரவுகள் இருக்கிறது. இரவுகள் இருக்கிறது. இந்த இரவுக்கு அதிபதியாக இருப்பவர் தான் சர்ப்பம். இந்த சர்ப்பத்தின் தலை 7 தலைகள் இருக்கும். 7ம் 7 ஞானங்களுக்கும் எதிரானது மட்டும்தானே தவிர இன்னொன்றுக்கு எதிராக வராது. ஞாயிறுக்கு எதிராக ஒன்று இருக்கும், திங்களுக்கு எதிராக ஒன்று இருக்கும், செவ்வாய்க்கு எதிராக ஒன்று இருக்கும், அதற்கு எதிராக இருக்கும். இந்த 7 தலைகளும், இந்த 7 இருளுகளும் இருளிலிருந்து வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வருவதற்காக அவர்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதாவுக்கென்று வேதங்கள் கிடையாது. ஏனென்றால் பிதா அன்பானவர். பிதா எல்லார் மேலும் இரக்கம் உள்ளவர், பேரருள் கொண்டவர், பேர் அன்புள்ளவர், பேர் ஆனந்தம் உள்ளவர். அது இதில் கொஞ்சம் கொஞ்சம் ஆனந்தம், கொஞ்சம் கொஞ்சம் அன்பு, கொஞ்சம் பெற்ற இரக்கம், கொஞ்சம் பெற்ற இரக்கம் இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது. அதில் யாரையும் அவர் வெறுத்து ஒதுக்குகிறவரோ அல்ல. பிதா என்பவருடைய தத்துவம் என்பது ஒரு மரத்தில் காய்க்கிற பூ, அது கனியாகி அந்த காலத்திற்கு மேல் மரத்தில் இருக்க முடியாமல் தொழிந்து விடுகிறது போல இந்த பிரபஞ்சம் முழுவதும் உண்டாகி கொண்டே இருக்கும். ஆனால் எல்லாம் அவருக்குள் இருக்கும், எதன் மேலும் அவருக்கு பற்று இருக்காது. இப்படி ஒரு தத்துவம் இருக்கிறது. அதே போல் அன்பிற்கு எதிரான பிரமாணங்கள் உண்டோ? கிடையாது. சந்தோஷத்துக்கு எதிரான பிரமாணங்கள் உண்டோ? கிடையாது. தயவுக்கு எதிரான பிரமாணங்கள் உண்டோ? கிடையாது. இப்படி ஒரு இச்சை அடக்கத்திற்கு எதிரான ஒரு பிரமாணங்கள் வைக்க முடியுமோ? கிடையாது. இந்த பைபிளில் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில், நீங்கள் ஆவியின்படி பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும் அப்படி சொல்லியிருக்கோம். இன்னொரு இடத்துல யோவான் எழுதின நிருபத்தில் சொல்லுவார், அவராலே பெற்ற அபிஷேகம் சகலத்தையும் உங்களுக்கு போதிக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை, ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடிக்கு இவைகளை எழுதுகிறேன் அப்படி சொல்லுவார். பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு, ஆவிக்குரியவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான், அவன் தன்னைத்தானே நிதானித்துக் கொள்கிறான் இப்படி சொல்லுவாங்க. ஆனால் ஏன் அதை சொல்கிறேன்னா, ஸ்பிரிச்சுவல் லைஃப் என்பது இறைவனால் ஒரு பரிசுத்த ஆவியை எல்லாருக்கும் வழங்குகிறார். அவரிடத்துல யார் கேட்டாலும் கொடுப்பார். இவர் ஒரு பாஸ்டர் வந்து கை வைத்தாதான் கொடுப்பாரு, இல்லை இவங்க ஞானஸ்தானம் எடுத்தாதான் கொடுப்பாங்கிறதெல்லாம் சுத்த ஃப்ராடு. இப்படியெல்லாம் கிடையாது. இறைவன்கிட்ட நீங்க கேட்டா போதும், அவர் கொடுத்துருவார். இப்போ பாருங்க, இது 3ஆம் நிலையில் இருக்கிற வேதங்கள் இல்லாத ஒரு நிலைக்கு தான் ஸ்பிரிச்சுவல் லைஃப்னு பேர். அந்த பரிசுத்த ஆவி அவங்களை இயக்கிறோம். அது அவங்களை இயக்கும் போது அவங்களுக்குள்ள சிந்தனையை தூண்டி கொண்டிருக்கும். எவர்கள் ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்றும், ஆவிக்குரிய சிந்தை ஜீவனும் சமாதானமும் அப்படியெல்லாம் எழுதியிருக்கு. பார்த்துக்கோங்க. நான் ஏன் ஜீசஸை குறித்து இதை பற்றி மென்ஷன் பண்றேன்னா, வான சாஸ்திரிகள் ஜீசஸை தேடி போனார்கள். ஜீசஸ் என்ன சொன்னாரோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன்னா அதுக்கும் தொடர்பு, இதுக்கும் தொடர்பு இருக்கு. இந்த ஒரு விஷயத்துக்காக சொல்றேன். இப்போ வெளிப்படுத்தல ஒரு 7 சபைகளுக்கு இயேசு கிறிஸ்து ஒரு தூதன் மூலம் சொல்கிறார். அந்த சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால், எபேசு சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது, சிமர்னா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது, சர்தை சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது, பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்று ஒரு 7 சபைகளுக்கு சொல்லிக்கிட்டு கடைசியா சொல்லுவார்,
ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஏன் ஆவியை சொல்றாங்க? வேதம் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் சொல்லலையே. ஏன்னா ஆவி தலைக்கு உட்பட்டது, தலைக்கு உட்பட்டது. இதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்க மரணமில்லா நிலைக்கு போயிடுவாங்க. இவங்களுக்கு வேதம், அதாவது இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை நடுவில் இராதபடிக்கு எடுத்து அதை சிலுவையில் அடித்து ஆணி அடித்து வெற்றி சிறந்தார். இப்பொழுது புறஜாதியோ அகஜாதியோ வேதங்களோ எதுவுமே உங்களுக்கு தடை இல்லை. எல்லாத்தையும் எடுத்து ஒதுக்கிக்கிட்டு உங்களுக்கு ஆவியை கொடுத்து விட்டார். ஆவியை கொடுத்த பிறகு வேதத்துக்கு அங்கே இடம் இல்லாமல் போயிற்று. ஆனால் எல்லாரும் என்ன ஏசுவீங்க, அது அப்படி சொல்லியிருக்கார் இப்படி சொல்லியிருக்கார். ஏற்கனவே படிப்படியாக சொல்லி வரேன், புள்ளியாக சொல்லிட்டு இருக்கேன். சொல்ல வேண்டியவைகள் நிறைய இருக்குது, தொடர்ச்சியாக சொல்ல முடியாது. இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் சொல்கிறேன். இந்த பிதாவானவர் அவருக்கு எதிரான எந்த பிரமாணங்களும் கிடையாது. அப்போ பிரமாணம் யாருக்கு இருக்குது? அதுக்கு கொஞ்சம் மேலே நீங்கள் படித்தா, கலாத்தியருக்கு படித்தா வேசித்தனம் அதற்கு எதிராக பிரமாணம் இருக்குது. கொலை அதுக்கு எதிராக பிரமாணம் இருக்குது. அடுத்த ஒருவனை துன்பப்படுத்துகிறது அதற்கு எதிராக பிரமாணம், ஒருவனை அடிமைப்படுத்துகிறது அதற்கு எதிராக பிரமாணம் இருக்குது. இப்படிப்பட்ட பிரமாணங்கள் நிறைய இருக்குது. அப்போ பிதாவானவர் என்ன வேலை செய்கிறார்னு கொலோசையருக்கு எழுதின நிருபத்தில் எழுதியிருக்கு. இருளின் அதிகாரத்தினின்று அவர் மனிதர்களை விடுதலையாக்கி ஒளியின் இடத்துல கொண்டு வருகிறார். இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி ஒளியின் இடத்துல கொண்டு சேர்க்கிறார். இந்த வேலையை அப்படி செய்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்படி பவுல் அந்த இதில் எழுதுறார். இருளின் அதிகாரத்தில் இருக்கிற அந்த ஒளிகளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது இருள். இந்த இருளுக்கு அதிகாரத்தில் பிடிச்சு வைத்திருக்கிற அறியாமை, நம்மளை கஷ்டப்படுத்துறது, தெரியாமல் இருக்கு, எல்லாவற்றிலிருந்து வெளியே கொண்டு வந்து ஒளியின் முன்னுக்கு கொண்டு நிறுத்துவார். இப்போ அவர் தன்னிடத்தில் இருக்கிறது வேற, இங்க இருந்து ஒளியிட்ட கொண்டு நிறுத்திடுவார். உலகத்தில் முதல் விருந்தாளி, வீட்டில் முதல் விருந்தாளி யார் என்று சாஸ்திரம் சொல்கிறதுன்னா வெளிச்சம், ஒளி. ஒரு வீட்டில் முதல்ல ஏற்றப்படுகிறது ஒளி. உலகத்தில் முதலாவது ஏற்றப்பட்டது ஒளி. இந்த ஒளியின் இடத்தில் அவர் கொண்டு சேர்க்கிறார். இந்த வேலை நடந்துக்கிட்டே இருக்கு, நிறைய வேலை இருக்குது, என்னெல்லாமோ வேலைகள் இருக்குது. நாம் இதை தொடர்ச்சியாக பேசலாம்.